இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இவங்க எல்லாருமே தன்னோட பயணத்தை நம்மளோட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. முத்து மீனா கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். அம்மா நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம். உதயநிதி சாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயலக்ஷ்மி. நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வரோம். என் பொண்ணு பேர் முத்து மீனா. அவங்க 9 வருஷமாக ஷார்ட் புட் பிளேயராக இருக்காங்க. இது வரைக்கும் 8 கோல்டு 2 சில்வர், ஓப்பன் இன்டர்நேஷ்னலில் ஒரு கோல்டு, ஒரு சில்வர், ஒரு பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஏஷியனில் கலந்துக்கிட்டு 7th பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. இப்போ அடுத்த ஏஷியனுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ஒலிம்பிக்குக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக மெடல் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது சார். ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக என் பிள்ளை ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லணுன்னா 2 பெண் குழந்தைங்க எனக்கு. இப்போ 2 குழந்தைக்கு அம்மாவாக நான் இந்த இடத்துல உயிரோடு நிற்கிறதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் கொடுத்த உயரிய ஊக்கத்தொகைதான 5 லட்ச ரூபாயில் தான் சார் நான் உயிரோடு நிற்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு இடையில கேன்சர் வந்துருச்சு சார். ஸோ கேன்சருக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு 3.5 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாகும்னு சொன்னாங்க. எனக்கு 2 பெண் குழந்தைங்க படிச்சுக்கிட்டு வேறு இருந்தாங்க. என் வீட்டுக்கார் பெயிண்டிங் வேலை, வீடெல்லாம் பெயிண்ட் பண்ணுற வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கனால எங்களால் அவ்வளோ செலவு பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும் நம்மளால் அப்படி யோசிச்சுட்டு நிற்கிற அந்த நேரத்தில் தான் நீங்கள் உயரிய ஊக்கத்தொகை என் பொண்ணுக்கு 5 லட்ச ரூபாய் கொடுத்தீங்க. அந்த காசை வச்சு எனக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண போய் இன்னைக்கு நான் 2 குழந்தைகளுக்கு அம்மாவாக இந்த இடத்துல உயிரோடு நிற்கிறேன். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 நன்றியை சொல்லிக்கிறேன் சார். இந்த உதவி என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார். இன்னைக்கு என் குழந்தை எனக்கு தைரியம் சொல்கிறா சார். தைரியமா இருமா, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் உன்னையே அப்படின்னு தைரியம் சொல்கிற அளவுக்கு அவள் இந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் சார் காரணம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். இது வெறும் பணம் சம்பந்தப்பட்டது இல்ல, ரூபாய் சம்பந்தப்பட்டது இல்ல, உயிர் சம்பந்தப்பட்டது, உணர்வு. சார்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சுக்கலாம் சார். நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம், அங்கே எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு விளையாடுறதுக்கு சரியான கிரவுண்டு இல்லை. அங்கே மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு கிரவுண்டு வேணும், அதுவும் சிந்தட்டிக்கில் வேணும் சார். அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார். வணக்கம்மா. ஒரு கோரிக்கை தானே, இன்னும் வேறதா இருக்கா? இல்லை சார், நீங்கள் ஒரு தடவை உங்கள் பார்வை அங்கே பட்டாலே போதும் சார். எங்களுக்கு அடுத்து குறையே இருக்காது சார். நீங்கள் எல்லாமே பார்த்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். நன்றிம்மா. முதல்ல வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய உடல்நிலை சரியில்லை, உங்களுடைய மகள் போய் சாதிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கு இந்த அரசு ஹை கேஷன் சென்டர் கொடுத்தோம், காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னீங்க. அது ஒரு சின்ன திருத்தம். நாங்கள் உங்களை காப்பாற்றலை, உங்களுடைய மகனுடைய திறமை தான் உங்களை காப்பாற்றிருக்கு. அவங்களுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். இன்னும் நிறைய முத்து மீனாக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே முத்து மீனா ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. நிறைய நிச்சயம் சாதிப்பாங்க. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு இன்னும் அதிகம் பெருமை சேர்ப்பாங்கன்ற நம்பிக்கை நம்முடைய அரசுக்கு இருக்கு. நீங்க வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை, ஏற்கனவே 5 பேரா ஸ்போர்ட்ஸ் அரேனாக்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனௌன்ஸ் பண்ணி அதற்கான நடந்துட்டு இருக்கு. சில இடங்கள்ல திறந்துட்டோம். நீங்க கேட்டிருக்கிறது தூத்துக்குடியில் கேட்டிருக்கீங்க. சரி, நிச்சயம் அதுக்கான ஆய்வு செஞ்சு அதை வெகு விரைவில் நாங்கள் அறிவிக்கிறோம். நன்றிம்மா. தேங்க்யூ முத்து மீனா. தேங்க்யூ சார். தேங்க்யூ முத்து மீனா. ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி முத்து மீனா போன்ற ஒரு சாம்பியன் தமிழ்நாட்டுக்கு தந்த ஜெயலட்சுமி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். அடுத்ததா பவித்ரா, நீங்க இந்த மக்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? முக்கியமா டிசிஎம் சாருக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ப்ளீஸ் கோ ஹெட். குட் ஈவினிங் டு ஆல். குட் ஈவினிங் சார். என் பேர் பவித்ரா. நான் சேலம் எஸ்டேட்டில் ட்ரைனிங் பண்ணிருக்கேன். 15 இயர்ஸாக போல் வால்ட் பண்ணிருக்கேன். நான் ஏஷியன் இண்டோர் மெடல் அடிச்சுட்டு அப்போ தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் 2023ல். ஏஷியன் இண்டோர் மெடலிஸ்ட் டேரெக்டாக அவங்கள பார்க்க கூப்பிட்டு வந்தாங்க. அண்ட் ஏஷியன் கேம்ஸ் 2023ல் பார்ட்டிசிபேட் பண்ணி 6th பொசிஷன் ஃபினிஷ் பண்ணேன். நான் வேரியஸ் இன்டர்நேஷ்னல் மெடல் எல்லா ஈவெண்ட்லையும் வச்சுருக்கேன். நான் என்னோட ஸ்போர்ட்ஸ் கரியர் நான் ஒரு 15 இயர்ஸ் நான் முடிச்சிட்டேன் இதோட. அண்ட் லாஸ்ட் இயர் மே மந்த் நீங்கள் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணீங்க. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா சார்? ஆக்சுவலி நீங்கள் எனக்கு என் உயிரே திருப்பி தந்திருக்கீங்க சார்.
லாஸ்ட் மே மந்த் வந்து 23rd நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து ட்ரைனிங் பண்ணிருக்கும் போது சடனாக நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஸோ அங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு பிரெயின் ஹெமரேஜ் அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ அன்னைக்கே உடனே வந்து எஸ்டிடி ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி என்னை அன்னைக்கே ஷிஃப்ட் பண்ணி இன்னைக்கு நைட்டாக என்னை ஷிஃப்ட் பண்ணி அப்போலோவில் அட்மிட் பண்ணி அன்னைக்கே வந்து எனக்கு 4 lakhs வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. நான் எந்த ஒரு தடையும் இல்லாமல் டேரெக்டாக போய் ஹாஸ்பிட்டலில் நான் போய் அட்மிட் ஆகியிருந்தேன். இப்போ நான் க்யூர் ஆகி இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு உயிரையே திருப்பி தந்திருக்கீங்க. அது எல்லாத்தாலையும் தர முடியாது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ சார். அண்ட் ஒரே ஒரு கொஷின் சார், நீங்கள் வந்து இப்போது தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் ஒரு கிரியேட் பண்ணி எங்களை மாதிரி கஷ்டப்படுற அத்லெட்ஸுக்கு அவங்களுக்கு எப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல சார், கம்ப்ளீட்லி ஆல்ரைட் சார். ஓகே. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் எப்படி ஆரம்பிச்சோன்னு கேட்குறீங்க? அது மூலமா எங்களை மாதிரி கஷ்டப்படுற அத்லெட்ஸ்க்கு உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சது. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து 3 வருடங்கள் ஆகிறது. மெயின் அப்ஜெக்டிவ் தான், ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சைக்கிளிங் வீராங்கனை அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் இல்லை, சைக்கிள் இல்லை அப்படின்ற ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தேன். அவங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. உடனே நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டை சொல்லி உங்களுக்கு உடனே ஒரு சைக்கிள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஃபைல் ரெடி பண்ணி அது வந்து அப்ரூவல் ஆகி வரத்துக்கு மினிமம் 1 month ஆகும். அந்த சைக்கிள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கம்மி விலை கிடையாது, ஒரு விலை உயர்ந்த சைக்கிள். ஒரு 15 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு சைக்கிள் அது. அதுக்காக அவங்க வந்து சொன்னாங்க 1 month ஆகும்னு. நான் சொன்னேன் 1 monthக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. அவங்க டோர்னமெண்ட்டுக்கு அவங்க சைக்கிள் எடுத்துட்டு போனோம், அவங்களுக்கு சொந்தமா ஒரு சைக்கிள் நம்ம கொடுக்கணும்னு சொல்லும்போது, இங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் அவங்க கிட்ட இருந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் வாங்கி அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான கட்டுமான பணிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்காக தான் அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் கலெக்ட் பண்ணாங்க. அந்த மெத்தடை நம்மளும் பண்ணணும்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட போய் அனுமதி கேட்டோம். முதலமைச்சர் வந்து உடனடியாக பண்ணுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் அவங்களுடைய சொந்த நிதியிலேருந்து 5 lakhs கொடுத்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷனுக்கு நாங்கள் கலெக்ட் பண்ண முதல் நிதி, முதலமைச்சருடைய 5 லட்சம் ரூபாய். இதுதான் சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் ஏன் உருவானுச்சு அப்படிங்கிறது. இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல மட்டும் 30 கோடி ரூபாய் 1000 ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பிரிச்சு கொடுத்துக்கிறோம். அந்த 1000 பேர்ல 500 பேர் மிகப்பெரிய அளவில் சாதனை பண்ணி மெடல் அடிச்சிருக்கிறாங்க, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய துறை செஞ்ச பல முன்னெடுப்புகளில் இந்த சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மிகப்பெரிய ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. நன்றி. உங்களுக்கு என்னுடைய ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்ததாக கார்த்திகா, ரோலர் ஸ்கேட்டிங் அத்லீட், நேஷனல் கோல்ட் மெடலிஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் அண்ணா. என் பேர் கார்த்திகா ஜெகதீஸ்வரன். நான் ஒரு ரோலர் ஸ்பீட் ஸ்கேட்டிங் பிளேயர் அண்ட் MIMS ஸ்கீம் பெனிஃபிஷியரி. நான் 2023 ஏஷியன் கேம்ஸில் 3000 மீட்டர் ரீலில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். ஏஷியன் சாம்பியன்ஷிப்லையும் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். அண்ட் 36 நேஷனல் கேம்ஸ்லையும் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். அண்ட் எவ்ரி இயர் நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட். இந்த எல்லா அச்சீவ்மெண்ட்ஸ்க்கும் காரணம் நம்ம தமிழக அரசும் SDATM தான். நான் அங்கே தான் நம்ம நேரு ஸ்டேடியமில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு தேவையான இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ட்ராக்கை எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க அண்ணா. எங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி தான் நாங்கள் எங்களோட இன்டர்நேஷ்னலும் சரி என்னோட நேஷ்னலுக்கும் சரி நான் நல்லா இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி என்னால் மெடலும் அடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. அண்ட் எங்களுக்கு நாங்கள் இன்டர்நேஷ்னலும் சரி நேஷனலும் சரி மெடல் அடிச்சுட்டு வந்த உடனேயே எங்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. அது எங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. எங்களோட எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் சரி எங்களோட டிராவல் எக்ஸ்பென்சஸ்க்கும் சரி எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கும் சரி அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. அண்ட் அதுக்கப்புறம் மெயினாக ஒரு விஷயம், நம்ம தமிழ்நாடு வந்து படிப்பில் ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லை படிப்புக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான். ஸோ நம்மளுக்கு அதனால தான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாத்துக்குமே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டான்ற ஒரு கோட்டாவை அலாட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலியமா இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஃபர்ஸ்ட் பொசிஷன் பெற்று 1250 பாயிண்ட்ஸ்ல எனக்கு அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில மெடிக்கல் சீட் கிடைச்சிருக்கு.
டாக்டர் ஆகணும்ன்றது என்னோட கனவு. என்னோட கனவை நிறைவாக்குனது என்னோட ஸ்போர்ட்ஸ்க்கு துணையா இருந்தது உதய் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா. நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இன்டர்நேஷனலும் சரி நேஷனல்லையும் சரி மெடல் அடிச்சுட்டு வந்த உடனே ஹை கேஷ் இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸ்கீம்ஸ்லையும் நான் ஆட் பண்ணியிருக்கீங்க. நான் இப்போ MIMS மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம்ல இருக்கேன். அது ரொம்பவே எங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. பிளஸ் இன்னைக்கு வந்து 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகளுக்கு நீங்க ஹை கேஷ் இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்றீங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குண்ணா, எப்படி அண்ணா உங்களால இவ்வளவு பேருக்கு உடனே ஹை கேஷ் இன்சென்டிவ் வந்து ப்ரொவைட் பண்ண முடிஞ்சிச்சு? முன்னாடி ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் கொஞ்சம் டிலேவா கொடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் டிலேங்கிறது கிட்டத்தட்ட 1 வருஷம் டிலேவெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன் போய் மெடல் ஜெயிச்சுட்டு வந்ததே மறந்துடுவாங்க. பிளஸ் அவங்க ஜெயிக்கும் போது அவங்க ஒரு தனி மகிழ்ச்சியில் இருப்பாங்க. அந்த மகிழ்ச்சியோட வரும்போது முதலமைச்சர் சொன்ன விஷயம் வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்தோடனே அவங்களுக்கான ஹை கேஷ் இன்சென்டிவ் உடனே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால தான் எங்களோட எஃபர்ட்ல இந்த மாதிரி நிறைய என்கரேஜ் பண்ணி இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்திருக்காங்க. உங்களை மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் எங்கிட்ட சொல்றது மற்ற ஸ்டேட்லலாம் இந்த மாதிரி ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுக்கறது இல்லை, நாங்கெல்லாம் உங்க ஸ்டேட்டுக்கு வந்துடலாமா அப்படின்னு கூட சில ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேட்கறாங்கன்னு சொன்னோம். இதெல்லாமே வந்து நாங்கள் என்னதான் உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுத்தாலும் போய் சாதிச்சுட்டு வர்றது நீங்க தான். அதற்கு நீங்க வரும்போது எவ்வளவு சந்தோஷத்துல வரீங்களோ அந்த உங்களை ரிசீவ் பண்ணும் போதும் அந்த சந்தோஷம் இன்னும் அதிகமாகணுங்கிறதுனால தான் முதலமைச்சர் வந்து இம்மீடியட்டா ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வந்து உடனே கொடுக்குறோம். ரொம்ப நன்றி அண்ணா. ஆக்சுவலி நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட ஸ்போர்ட்ஸ்க்கே ஹை கேஷ் இன்சென்டிவ் வந்துச்சு. அதுக்கு நான் ரொம்ப எங்களோட ஸ்போர்ட்ஸ் சார்பாகவும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க்யூ. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். ஒரு மாநிலத்துடைய துணை முதல்வர், விளையாட்டுத்துறை அமைச்சர், ஐயா சாருங்கிற மரியாதை வார்த்தைகள்லாம் கடந்து எல்லாரும் அன்போட உரிமையோட அண்ணான்னு கிட்ட நெருங்கி வராங்களே, அது நீங்க கொடுக்குறீங்களா இல்ல அவங்க எடுத்துக்கிறாங்களா? தம்பின்னு கூப்பிடாத வரைக்கும் சந்தோஷம். பட் கார்த்திகா, உங்க அண்ணா கிட்ட நீங்க நிறைய விஷயங்கள் கேட்டீங்க, அவர் எல்லாமே செஞ்சு கொடுத்திருக்காரு. ஸோ அவர் சார்பாவும் அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டு சார்பாவும் உங்ககிட்ட, அதாவது தங்கச்சி கார்த்திகா கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஒரு ஆத்லீட்டா அண்ட் முக்கியமா ஒரு டாக்டரா நீங்களும் வந்து கோயிங் ஃபார்வர்ட் நிறைய லைஃப்ஸ் பாசிட்டிவா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு அந்த சத்தியம் மட்டும் எங்களுக்கு பண்ணித்தாங்க. அண்ட் விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். மச்சான் கண்டிப்பா நான் செய்வேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததா SDAT-யோட பேரா எக்ஸ்பர்ட் கோச் விஜய் சாரதி சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். விளையாட்டு வீரர்கள் சார்பா அண்ணாக்கு வந்து லவ் யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க இல்லைன்னா இன்னைக்கு வந்து பல மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களோட வாழ்க்கை மாறி இருக்காது. அவங்களோட சார்பா வந்து ஒரு விஷயம் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து 20 வருஷமா விளையாட்டு வீரரா இருந்திருக்கேன். 1998 இருந்து 18 வரைக்கும் நான் வந்து விளையாட்டு வீரரா இருந்திருக்கேன். அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் பண்றதுக்கு கிரவுண்ட்ல பர்மிஷன் கேட்பேன். எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நல்ல கோச்சஸ் கேட்பேன், இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி இன்டர்நேஷனல் அடிச்சு பிடிச்சி எப்படியாவது ஒரு நேஷனல்ஸ்ல மெடல் வின் பண்ணிட்டு கேஷ் அவார்டு கேட்பேன், இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இன்டர்நேஷனல் போறதுக்கு வந்து கேஷ் அவார்டு கேட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. காமன்வெல்த் அண்ட் ஏசியன் கேம்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆயிருக்கேன். எனக்கு ஃபுட்டு அகாமடேஷன் மட்டுமாச்சும் ப்ரொவைட் பண்ணுங்க, ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எது கேட்டாலுமே ஒரு விளையாட்டு வீரரா எனக்கு எதுவுமே கிடைச்சதே கிடையாது. ஆனா நான் வந்து இந்தியாவுக்காக காமன்வெல்த் ஏசியன் கேம்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன்னு நான் சொல்லி கூட எனக்கு ரெகக்னைஸ் கிடைச்சது கிடையாது. அப்படி இருந்த காலகட்டத்தில் சரி நம்ம இனிமே வந்து நிறைய விளையாட்டு வீரர்களை உருவாக்கும்னு சொல்லிட்டு 17 இருந்து நான் வந்து கோச்சா வந்து நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். இலவசமா பயிற்சி கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து சரி கோச் போஸ்டிங் ஆச்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு நான் போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணேன். கோச் போஸ்டிங் இன்னும் வந்து பேராக்கு வந்து அலாட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோட விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவுலையும் ஏசியன் கேம்ஸ் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கு ஏன் வந்து ஒரு பயிற்சியாளர் பதவி தரமாட்டாங்க, நம்ம இன்னும் நல்லா பண்ணலாமேன்னு கேட்டப்போ எனக்கு வந்துட்டு அதுல ரொம்ப வருத்தம் இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு விளையாட்டு வீரரா நான் வந்து சாதிச்சதுல இருந்து ஒரு பயிற்சியாளரா சாதிச்சது வரைக்கும் எனக்கு ஒரு ரெகக்னைஸே கிடைக்கலன்னு வருத்தத்துல இருந்தேன். அப்பதான் வந்து 3 அத்லெட்டிக்ஸ் போஸ்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுலயும் வந்து எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கிறச்ச எனக்கு ரெகக்னைஸ் பண்ணி எனக்கு வந்து எக்ஸ்பர்ட் கோச்சா எனக்கு என் வாழ்க்கையை மாத்திருக்கீங்க. அதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான். ஏன்னா
எனக்கு ரெகக்னைஸ் கிடைக்காம இருந்த காலகட்டத்தில் எனக்கு ரெகக்னைஸ் கொடுத்து நான் பண்ண அச்சீவ்மெண்ட்டுக்காக என்னை எக்ஸ்பர்ட் கோச்சா வந்து எனக்கு போஸ்டிங் கொடுத்து இப்போ நிறைய மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை உருவாக்கிட்டு இருக்கேன். நான் வந்து விளையாட்டு வீரராக இருக்கும் போது எதெல்லாம் கேட்டு எனக்கு கிடைக்கலையோ இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. இனி அவங்க எந்த கோரிக்கையை வைப்பாங்கன்னு எனக்கும் தெரியல. அந்த அளவுக்கு நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா இந்த நேரத்தில் வந்து நீங்க எவ்வளோ ஒர்க் லோட்ல விளையாட்டு வீரர்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் உங்க நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல எனக்கு ஒரு டவுட் ஒரு கேள்வி ஒன்று இருக்குன்னா, அதாவது ரொம்ப நாளா வந்து எஸ்டிஐடியில் வந்து கோச்சஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாம இருந்தாங்க. நீங்க வந்தோடனே ஒரு 150 மேல கோச்சஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணறாங்க. இன்னைக்கு இப்ப கூட வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து எல்லாமே கிடைக்குது. இது எப்படி நீங்க இவ்வளவு கோச்சஸ் எப்படி வந்து தைரியமா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தீங்க? தேங்க்யூண்ணா. விளையாட்டுத்துறை அமைச்சர் அரங்கம் ஏறுகிறார். அரங்கம் நிறைந்த ஒரு கைதட்டல் இந்த நேரத்தில். இந்த மேடை இன்னும் மேன்மை அடைகிறது. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். கோச்சஸ் எப்படி பல வருடங்களாக தான் நீங்க சொன்ன மாதிரி பல வருஷம் வந்து கோச்சஸ் அப்பாயிண்ட் பண்ணாமே இருந்தாங்க. நம்ம அரசு அமைஞ்ச பிறகு உடனடியாக அதை செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பயந்தாங்க. ஆனா எதையுமே ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு டிரான்ஸ்பரன்சியா செஞ்சா அதுல நிச்சயம் கரெக்டா செய்யலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட எல்லாத்தையுமே வந்து ஆன்லைன் மூலமா செலக்ட் பண்ணோம். எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், அப்ளிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆன்லைன்ல பண்ணோம். 2 வருடங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட 75 கோச்சஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணோம். டோட்டல் டிரான்ஸ்பரன்சியோட எந்த விதமான ஒரு சின்ன தப்பு நடக்காம அவங்களுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தோம். சிஎம் தான் கொடுத்தாங்க. அதன் பிறகு இந்த வருடம் மீண்டும் ஒரு 38 வேகன்சி வந்தோடனே அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த இன்டர்வியூஸ்லாம் வச்சு இன்னைக்கு இந்த மேடையில் ஒரு 25 கோச்சஸ் வந்து அப்பாயின்ட் பண்றோம். இதில் என்ன ஸ்பெஷல்னா அந்த 25 பேர்ல 3 பேர் வந்து பேரா வீரர்கள். அது வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதுல நேர்மையோடு அப்ரோச் பண்ணனா நிச்சயமா நம்ம என்ன நடக்கணும்னு அதை பண்றோமோ அது சாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கை நம்மளுடைய துறைக்கும் நம்முடைய அரசுக்கும் இருக்கு. அதுதான் மெயின் ரீசன். கோகுல் பாண்டியன் உங்க அண்ணா உங்க பக்கத்திலே இருக்காரு. என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. இதுதான் பெஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு. தம்பி இவ்வளவு நேரம் கான்பிடண்டா இருந்தேன். பக்கத்துல அண்ணன் வந்த உடனே அவனுக்கு கை காலலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கோகுல் பாண்டியன். சொந்த ஊர் மதுரை மாவட்டம் மேலூர் ஊர்லேருந்து வரேன். நான் இங்கே சென்னை எஸ்டேட்டில் தான் 7th இப்போ வரைக்கும் சென்னை எஸ்டேட்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு 8 இயர்ஸாக இங்கே சென்னை எஸ்டேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய கேம் வந்து அத்லெட்டிக்ஸ். நான் 200 மீட்டர் ஓடுறேன். நான் நிறையா எஸ்டேட்லேருந்து நிறையா நேஷ்னல் மெடல் அடிச்சிருக்கேன். நேஷ்னல் கேம்ஸ் கோல்டு அடிச்சிருக்கேன், ஜூனியர் நேஷ்னல்ஸ் மெடல் அடிச்சிருக்கேன், ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். எல்லாமே கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் ஃபுல் சப்போர்ட் எல்லாமே எனக்கு எஸ்டேட்லேருந்து பண்ணுறாங்க. நான் எந்த காம்படிஷன் போனாலும் எஸ்டேட்லேருந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. மெடல் அடித்த உடனே ஃபஸ்ட்டு வருது உதயநிதி அண்ணான்ட்ட தான். வந்த உடனே மெடலை காமிச்சு கேஷ் அவார்டு கொடுத்துருவார் உதயநிதி அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா. இப்போது எஸ்டேட்டியில் உதயநிதி அண்ணா வந்ததுலேருந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கண்ணா. ஃபுட்டோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எல்லாமே இப்போ சூப்பராக இருக்குண்ணா. அதனால எங்களால் நல்லா சாப்பிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியுது. நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறதுனால எங்களால் நிறைய நேஷனல்ஸ் கோல்டு மெடல் எடுக்க முடியுதுண்ணா. ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் இப்போது கோச்சஸ், கிரவுண்ட், ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியில் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்கண்ணா. அது வந்து எங்களுக்கு அடுத்தடுத்த காம்படிஷன் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் பெருமை தான் போகிறேன். எஸ்டேட்லேருந்து இந்த வருஷம் நானும் 3% கோட்டாவில் ஜாப் வாங்குகிறேன். இதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது எஸ்டேடி கோச்சஸ், எஸ்டேடி டீம் மேனேஜர்ஸ், உதயநிதி அண்ணா எல்லாரோட சப்போர்ட்னாலையும் நான் நேஷனல்ஸ் மெடல் அடித்தனால எனக்கு 3% கோட்டாவில் மெடல் இது வேலை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் ஒன்று இருக்குண்ணா எங்களுக்கு. ஆனால் எங்கள் விளையாட்டு விடுதிகளுக்கு வந்து நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதோடு சேர்ந்து
எல்லா விடுதிகளுக்கும் ஏசி போட்டு தர முடியுமாண்ணா? ஏசி போட்டு தர முடியுமா? நாங்கள் அடுத்த லெவல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. கிடைச்ச சான்ஸ் பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இதுவரைக்கும் அமைதியா இருந்த வீரர்கள் இந்த ரெக்வஸ்டுக்கு எவ்வளவு உற்சாகமாயிட்டாங்க பாத்தீங்களா? எல்லாருடைய குரலாவும் தம்பி மாறி இருக்கான். ஹாஸ்டல் பசங்க எப்பவுமே இப்படி பயங்கர ஷார்ப்பா இருப்பாங்க. எஸ்டிஐடி ஹாஸ்டல்ஸ் வந்து ஒரு 41 ஹாஸ்டல் இருக்கு. 2500 பசங்க அதில் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட தம்பி சொன்ன மாதிரி டயட்ரி சார்ஜஸ் ஒன்று அலவன்ஸ் ஒன்று கொடுப்போம். அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தோம். இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி 250 rupees இருந்துச்சு. இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணி சிஎம் வந்து 350 rupees ஆக்கினாங்க. அது பிறகு இப்போ ரீசெண்டாக தான் எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி வசதி, இப்படி எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்குறோம். 2500 பசங்களுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்மார்ட் வாட்ச் ப்ரொவைட் பண்ணோம். ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளோ ட்ரெயின் பண்ணுறாங்க, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, எல்லாமே எவ்வளோ நேரம் தூங்குறாங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு. இப்போ அது பத்தாதுன்னு ஏசி வசதியா சரி நிச்சயம் பண்ணி கொடுக்கலாம். முதலமைச்சர்கிட்ட அனுமதி வாங்கணும், அதுக்கான ஃபண்டை ஒதுக்கணும். நிச்சயமா மீண்டும் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நான் திருப்பி எனக்கு இந்த போர்ட்போலியோ கொடுத்தாங்கன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வந்துச்சுன்னா, நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்கான கையெழுத்தாக நிச்சயமாக இருக்கும். எனக்கே அந்த ஹாஸ்டல்ல சேரணும் போல ஆசை வந்துருச்சு. ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி, வீரர்களோட வீரர்களா நீங்க நிக்கிறதால கேக்குறேன், உங்களுடைய ஃபிட்னஸ் ரகசியம் என்ன? ஒண்ணுமே இல்லை. இப்படிலாம் சொல்லி எங்களை ஏமாத்த முடியாது. என்னோட சாம்பியன்ஸ் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், அவ்வளவுதான். தம்பி ஏசி மாட்டி கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் நிறைய மெடல் அடிக்கும். கண்டிப்பா அடிச்சிருவோம். நான் எல்லாரும் நேஷனல் மெடல் அடிப்பாங்க. எங்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க உட்காந்துருக்காங்க? எல்லாருமே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தானா? எஸ்டிஐடி ஹாஸ்டல்ஸ் அடுத்த வருஷம் 2500 மெடல் வரணுமாப்பா? அதாவது ஸ்போர்ட்ஸ்ல சொல்லுவாங்க, கிடைச்ச சான்ஸ கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்னு. அதை சூப்பரா பண்ணிருக்காரு இன்னைக்கு கோகுல் பாண்டியன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.